போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், என்னென்ன மாதிரியான ஒத்திகைகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நடைபெறுகின்றன விவரம்? அறிவுறுத்தலின்படி அனைத்து மாநிலங்களும் பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாடு முழுவதும் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக வான்வழி தாக்குதல் முன்னெச்சரிக்கை கருவிகளின் செயல்பாட்டு திறனை மதிப்பிட வேண்டும். அதே போல கட்டுப்பாட்டு அறைகள், நிழல் கட்டுப்பாட்டு அறைகளின் செயல்பாடுகளை சோதிக்க வேண்டும். எதிரிகள் தாக்கும் பொழுது பொதுமக்கள் மற்றும் மாணவர்களை பாதுகாப்பது தொடர்பாக பயிற்சிகள் தர வேண்டும். திடீர் முழு மின்தடை தொடர்பாக ஏற்படும் பொழுது அதனை எப்படி கையாள வேண்டும், அதே போல இணையதளம் முடக்கும் பொழுது அதனை எப்படி கையாள வேண்டும், அவசர காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் சூழல் நிலவி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் நாடு முழுவதும் தற்பொழுது இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது அவசர காலத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்ய என்பது, அந்த சமயத்தில் எவ்வாறு அதனை கையாள வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல்தான் எனவும், இதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ அல்லது பயப்பட தேவையில்லை என்கின்ற அறிவுறுத்தல் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் தற்பொழுது இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் ஆகிய தமிழகத்திலே இரண்டு இடத்துலதான் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதன் வகையில் சென்னை துறைப்பாக்கம் மற்றும் கல்பாக்கம் ஆகிய இரண்டு இடங்களில் இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. பொதுமக்கள் தேவையில்லாமல் அச்சப்பட தேவையில்லாமல் ஒரு அவசர காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பாக இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது.